கோவையில் டாஸ்மாக் மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஐடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, எவ்வளவு நேரமாக இந்த போராட்டம் நீடித்து வருகிறது? எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள்? மணிமாறன், தற்போது நாம் நிற்கும் இந்த பகுதியானது கோவை சரவணம்பட்டி கீரநத்தம் சாலையில் தான் இருக்கிறோம். தற்போது நீங்களே இந்த காட்சிகளை பார்க்கலாம். இங்கு இந்த கீரநத்தம் சாலையில் தான் புதிய டாஸ்மாக் கடை அமைய உள்ளதாக தகவல் வெளியானது. இதையடுத்து இந்த பகுதியில் உள்ள ஐடி ஊழியர்கள் மற்றும் இப்பகுதி மக்கள் நேற்றே இந்த டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். இதையடுத்து இன்று இந்த இடத்தில் இந்த டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக நம்மிடம் தெரிவித்திருந்தனர். ஆனால் தற்போது இந்த டாஸ்மாக் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். தற்போது நம்மிடையே பொதுமக்களே இருக்காங்க. அவரிடமே இந்த போராட்டம் கைவிட்டதற்கான காரணம் குறித்து கேட்டறியலாம். நீங்க இன்று போராட்டத்தில் ஈடுபட உள்ளதா அறிவிச்சிருந்தீங்க. இது தற்போது விலக்கிக் கொள்வதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் நாங்கள் 3/4/2017 அன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் மனு அளித்திருந்தோம். அதன் அடிப்படையில் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இது குறித்து நேற்றுக்கே தகவல் தெரிவித்திருக்கின்றோம். ஒரு வார காலத்திற்குள் இந்த கடையை அப்புறப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்ததன் அடிப்படையில் மீண்டும் நாளை மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் அதேபோல டாஸ்மாக் மேலாளரிடம் சந்தித்து மனு கொடுக்க இருக்கின்றோம். அதன் பின்பு ஒரு வாரத்துக்குள் அவர்கள் அதிகாரிகள் கொடுத்த உத்தரவாதத்தின்படி இந்த கடையை மூடவிட்டால் மீண்டும் மிகப்பெரிய அளவிலே ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த கடையை மாற்றுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கின்றோம். மணிமரன், அதாவது நீங்களே கேட்டிருப்பீங்க, இந்த பகுதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைந்துள்ளது. அங்கே காக்னிசன்ட், போஸ் உள்ளிட்ட பல்வேறு ஐடி நிறுவனங்கள் அமைந்துள்ள பகுதி. அதனால் இங்கே ஐடி ஊழியர்கள் அதிக அளவில், குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் இந்த சாலையில் கடக்க நேரிடுவதால் இந்த இடத்தில் டாஸ்மாக் கடை அமையும் பட்சத்தில் அவர்களுக்கான பாதுகாப்பற்ற நிலை நீடிக்கும் என்பதற்காகவே இந்த டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தற்போது இந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்திருந்தனர். தற்போது நம்மிடையே ஒரு ஐடி ஊழியரே இருக்கா, அவரிடமே கேட்போம். இந்த டாஸ்மாக் கடை இங்கே வரும் பட்சத்தில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க? மேடம், இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 25,000 பெண்கள் வேலை செய்கிறாங்க. 45,000 எம்ப்ளாயீஸில் ஒரு 20,000 பெண்கள் இருக்காங்க. இது எல்லாருமே இந்த ரோடு தான் மெயினாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒவ்வொரு 50 மீட்டருக்கு இடையிலையும் ஒரு ஹாஸ்டல் இருக்குது, லேடிஸ் ஹாஸ்டல். ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் மினிமம் 500 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே 2 வீலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நைட் ஷிஃப்ட்டில் வர லேடிஸ் ரொம்ப அதிகம். அவங்க நைட்டு 10 மணிக்கு மேலே இந்த ரோட்டில் நிம்மதியாக போக முடியாது. இப்போயே நிறைய பேர் இப்போ இந்த பகுதியிலேயே வெளியிலிருந்து தண்ணி வாங்கிட்டு சாப்பிட்டு பொண்ணுங்களுக்கு இடையூறு பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு இதே இடத்துல ஒரு டாஸ்மாக் ஆரம்பிச்சோன்னா வேறு எங்கேருந்து வர தேவையில்லை. இங்கே இருக்கிற மக்களே போதும். நைட்டு அந்த பொண்ணுங்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இருக்காது. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாது, அரௌண்ட் ஒரு 20,000 பெண்ணுங்கள் வர போகிற இடத்துல ஒரு டாஸ்மார்க்னு வச்சோம்னா வச்சிங்களேன், பொண்ணுங்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு கிடையாது. இந்த ரோடு ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா. அதுலேயே பொண்ணுங்க ரொம்ப பாதுகாப்பாக போகிற ஏரியாவில் இதில் டாஸ்மாக் வைக்கக்கூடாதுங்கிறது எங்கள் தலைவர் இதுக்கு எவ்வளவோ ஸ்டெப் எடுத்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவர் கூப்பிட்டு சொன்னார், இன்றைக்கி உங்கள் ஐடி பசங்க சார்பாக ஏதாவது சொல்லுங்க நாங்கள். ஆனால் உண்மையிலுமே எங்கள் மனசுக்கு ஐடி பார்க்கு பக்கத்தில் டாஸ்மாக் வரக்கூடாது. அதுவும் பொண்ணுங்க அதிகமாக நைட்டு 10 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் வெடிய பொண்ணுங்க போகிற ஏரியா. இதில் டாஸ்மாக் வரக்கூடாதுங்கிறது தான் எங்களோட. இப்போ நீங்கள் போராட்டத்தை அறிவிச்சிருந்தீங்க, அதை எடுத்து அதிகாரிகள் பேச்சு நடத்துறீங்க. இது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படியாக இருக்கா? இந்த ஒரு வார காலம் இந்த மேலதிகாரிகள் சொன்னதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு அந்த அதிகாரிகள் இல்லை இங்கே ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஐடி பார்க்கில் இருந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதிர்ப்பை தெரிவிப்போம். அதுவும் இங்கே மெயினாக இங்கே எல்லாத்தோட பொதுமக்களோட ஒன்றா சேர்ந்து எங்களோட எதிர்ப்பை கண்டிப்பாக நாங்கள் தெரிவிப்போம். மணிமரன், நீங்களே கேட்டிருப்பீங்க, அதாவது கோவை சரவணம்பட்டி, அதாவது மாநில நெடுஞ்சாலையில் இருந்த டாஸ்மாக் கடையை தான் தற்போது இந்த கீரநத்தம் சாலையில் தற்போது மாற்றி அமைக்கும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் நேற்றிலிருந்தே இந்த பொதுமக்களாகட்டும் ஐடி ஊழியர்களாகட்டும் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வந்திருந்தனர். மணிமாறன், ஐஸ்வர்யா, போராட்டத்தை கைவிடுவதற்காக என்னென்ன உறுதிமொழிகளை அரசு அதிகாரிகள் கொடுத்திருக்கிறார்கள்? அதாவது கோவை சரவணம்பட்டி அருகே உள்ள இந்த கீரநத்தம் சாலையில் புதிய டாஸ்மாக் கடை நேற்று அமைக்கிருந்ததாக இந்த பொதுமக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதையடுத்து இவர்கள் நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அந்த கடை தற்காலிகமாக மூடப்பட்டது. அந்த கடை தொடர்ச்சியாக செயல்படும் என்று இந்த பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து இன்று இந்த கடை முற்றுகை போராட்டம் ஈடுபட உள்ளதாக தெரிவித்திருந்தனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட இந்த பொதுமக்கள், அதாவது இப்பகுதி பொதுமக்கள் ஆகட்டும் ஐடி ஊழியர்களாகட்டும் இந்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்ததை அடுத்து இங்குள்ள
கிழக்கு துணை ஆணையர் சுந்தரராஜன் தலைமையில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதை தவிர்த்து டாஸ்மாக் அதிகாரியும் இங்கு வந்திருந்தனர். அவர்களிடம் இந்த பொதுமக்கள் ஐடி ஊழியர்கள் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால், இவர்கள் கடந்த வாரமே இந்த டாஸ்மாக் கடை இங்கு அமைக்க கூடாது என்பது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்ததாகவும், ஆனால் அதையும் தாண்டி நேற்று இந்த மதுக்கடை திறக்கப்பட்டுள்ளதாகவும் இவங்க பொதுமக்கள் சார்பில் அதிகாரியிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் நிச்சயமாக இங்கு டாஸ்மாக் கடை வராத வரைக்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று பொதுமக்களிடம் அவர்கள் உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதையடுத்து தற்போது இந்த போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டுள்ளனர். மணிமாறன்.